இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரை என்றாலே வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற பூமி. மதுரை என்றாலே நமக்கு பாண்டிய மன்னர்களும் தமிழ் சங்கங்களும் தான் நினைவிலே வரும். எப்பேற்பட்ட மதுரை மாநகரிலே இன்றைக்கு நம்மோடு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சித்திரை திருவிழா போன்ற இந்த மாபெரும் மக்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். மதுரை என்றாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் ஞாபகத்திற்கு வரும். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்த மதுரை பாண்டிய நாட்டை மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை நிறுவினார். புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த படம் என்பதால் அது பட்டி தொட்டியெல்லாம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனை எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மாமன்னனை பலருக்கு தெரியாது. அன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த களப்பிரர்கள் ஆட்சியில கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி வீழ்ந்து களப்பிரர்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், அவர்களை வரலாற்று நிபுணர்கள் பழங்குடியினர் என்கிறார்கள், கர்நாடகாவிலிருந்து வந்தவர்கள் என்கிறார்கள். 300 ஆண்டுகள் இங்கே போர் தர்மத்தை விட்டுவிட்டு அவர்கள் கொரில்லா போர் தாக்குதலிலே இங்கே உள்ள ஆட்சியாளர்களை வீழ்த்தி 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடக்கி ஆண்டார்கள். அந்த காலம் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அந்த இருண்ட காலத்தை, அந்த களப்பிரர்களை முறியடித்து மதுரை தேசத்தை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் வீரர் கடுங்கோன் பாண்டியன். அந்த கடுங்கோன் பாண்டியனாக நமது பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு அமர்ந்திருக்கின்றார். அன்றைக்கு கடுங்கோன் பாண்டியன் அவர்களுக்கு பல்வேறு தளபதிகளும் போர் வீரர்களும் அவரோடு சேர்ந்து போரிட்டு மதுரை மீட்டார்கள். அதுபோல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு இருண்ட ஆட்சியை, ஒரு மக்கள் விரும்பாத ஆட்சியை, எங்கும் கொலை, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று அனைவரும் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியை, கொலை கொள்ளை, 2 வயது பெண் குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை, எங்கும் போதை, பட்டி தொட்டி எல்லாம் போதை என்று மாணவர்களும் இளைஞர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்சியில ஊழலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று இங்கே மக்கள் வருந்துகின்ற ஒரு ஆட்சியில, இன்னும் சொல்ல போனால் அனைத்து நிலை மனிதர்களும், அனைத்து நிலை மக்களும், விவசாயிகள் முதற்கொண்டு அனைத்து நிலை மக்களும் தெருவிற்கு வந்து போராடுகின்ற, தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத இந்த இருண்ட திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு உறுதுணையாக நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் ஜி.கே. வாசன் போன்றவர்களும் இங்கே அவருக்கு
கரம் கோர்த்து இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இங்கே சரித்திரம் திரும்பி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில எத்தனையோ ஊழல்கள், எத்தனையோ முறைகேடுகள் அவர்களால் மறைக்கப்பட்டாலும் அவையெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் மூலம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏழை எளிய மக்களை எப்படியாவது விலை கொடுத்து வாங்கிவிடலாம், எப்படியாவது மீண்டும் திமுக ஆட்சியை அமைத்து அந்த குடும்பத்தின் வாரிசாகிய உதயநிதி ஸ்டாலினுக்கு முடிசூட்டி விடலாம் என்று தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த களப்பிரர் ஆட்சி போன்ற தமிழகத்தின் இருண்ட ஆட்சியாக விளங்குகின்ற திமுக ஆட்சியை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். அந்த திமுக கூட்டணி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லி நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வருகின்ற தேர்தலிலே 234 தொகுதிகளிலும் நமது கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற உழைத்திட வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.